ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இப்போது நாம் பார்ப்பது திருவாரூரில் தெற்கிரத வீதியிலிருந்து வரக்கூடிய காட்சிகள். தாவேக தலைவருடைய பிரச்சாரத்திற்காக ஏறக்குறைய காலையிலிருந்து காத்திருக்கிறார்கள். கடந்த முறை 4 இடங்களில் பேசின விஜய் இந்த முறை 2 இடங்களில் பேச போகிறாரு. ஏற்கனவே மதியம் அவர் நாகையில் பேசிட்டார். அடுத்தது திருவாரூரில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டம் தொகுதியும் கூட. இந்த தொகுதியில் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது இந்த டெல்டாவில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா டெல்டாவில் விவசாயிகள் சார்ந்த பிரச்சனை, அதில் மாறி மாறி அரசியல் கட்சிகள் மேலே குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது. இந்த சூழலில் விஜய் நாகையில் பேசுனது அப்படின்றது ஒரு நிரந்தர தீர்வு கச்சத்தீ விவகாரத்தில் வேணும், ஈழத்தமிழர்களும் நம்முடைய உறவுகள் இல்லையா அப்படின்லாம் பேசினார். திருவாரூரில் விவசாயிகள் சார்ந்து என்ன பேச போகிறார் அப்படின்ற கேள்வி இருக்குது. கடந்த பிரச்சாரத்தை விட இந்த முறை திமுகவையும் அரசையும் கடுமையாக சாடியிருந்தார். இந்த ரெண்டாம் பிரச்சாரத்தில் 2வது இடத்துல என்ன மாதிரியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க போகிறாரு அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கு. விஜயனுடைய பேச்சும் குற்றச்சாட்டும் அடுத்தடுத்த நாட்களில் பேசு பொருளாகுது. அதனால் இன்றைக்கி அவர் பேசக்கூடிய இந்த 2வது ஸ்பாட்டில் மேலும் என்னென்ன குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பார், என்னை முடக்க நினைக்காதீர்கள் அப்படின்ற அளவுக்கு அரசை விஜய் எச்சரிக்கிறார். நான் மக்கள்கிட்ட இனிமேல் அனுமதி வாங்கிடுவேன் அப்படின்றாரு. மக்களை பார்த்து கையசைச்சிட்டு வரக்கூடாது, கையை எப்படி வச்சுக்கணும், இவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்றீங்க. ஆனால் நான் ஒரு 3 நிமிஷம் என்னை விட்டால் நானே பேசிடுவேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ நேரம் தான் பேசணும் அப்படின்னு கட்டுப்பாடுகளாக விதிக்கிறீங்க அப்படின்னு கடுமையாக சாடியிருந்தார் தாவேக தலைவர் விஜய். இந்த சூழ்நிலை தான் இந்த முறை இந்த பிரச்சாரம் அப்படின்றது கொஞ்சம் நேரம் தாமதமாக ஆகுறது அப்படின்னா கூட, ஆனால் கடந்த முறை அளவுக்கு மதியம் கொடுத்துட்டு சாயந்தரம் வரலை. இந்த முறை ஒரு 2 மணி நேரம் டிலே அப்படின்றது தொடர்கிறது. ஆனால் ஓரளவு அதை மேனேஜ் செய்ய முடிகிறது. கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளில் எத்தனை தாவேகா பின்பற்றுகிறார்கள், எத்தனை தொண்டர்களால் பின்பற்ற முடியுது அப்படின்றதும் ஒரு கேள்வியாக இருக்குது. வெளிப்படையாக பார்க்குறப்போ விஜய் வாகனத்துக்கு வெளியில் வரலை அப்படின்றப்போ அந்த நிபந்தனையை அவர் பின்பற்றுறார் அப்படின்னு தெரிகிறது. ஆனால் விஜயுடைய வாகனத்துக்கு பின்னாடி 5 வாகனங்கள் வரணும்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் எத்தனை வாகனங்கள் வருது அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் மையமாக வச்சு தான் அடுத்த வாரம் ஷெட்யூல் அப்படின்றப்போ இன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்குன்றதை பார்த்து அதையும் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் இந்தந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது, இதை நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணுவீங்க, என்ன உறுதிமொழி கொடுப்பீங்க அப்படின்னா கேள்விகளை எழுப்பி அனுமதி கொடுக்குறாங்க. திருவாரூர் வீதிகளில் தேர் ஓடுவது தான் வரலாற்று சிறப்பு. இப்போ அதுபோல் தாவேக தலைவருடைய வாகனம் ஊர்ந்து வருகிறது, மெல்ல மெல்ல ஊர்ந்து வருகிறது அப்படின்னு தான் காட்சிகளில் பார்க்குறோம். திருவாரூரில் இன்றைக்கி விஜய் வந்திருக்கிறதால திருவிழா கோலம் காண்கிறது. ஆடி பாடி கொண்டாடக்கூடிய தாவேக நிர்வாகிகள், ரசிகர்கள், தொண்டர்களையும் நம்ம பார்க்குறோம். விஜய் என்ன விதமாக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா, விஜயனுடைய 2 மாநாடுகள், இப்போ 2 பிரச்சாரங்களை அவர் நிறைவு செய்கிறார். இந்த 2 மாநாடுகள், 2 பிரச்சாரம், அதற்கு முன்னாடி கொடுத்த கல்வி உதவித்தொகை, விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக செய்த உதவிகள், இது எல்லாமே விஜய் ரசிகர்கள் அப்படின்றத தாண்டி பொதுமக்களை எந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கு. ரசிகர்கள் வாக்களிப்பாங்க, பொதுமக்கள் நடுநிலையாளர்கள் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததுன்னா ஏன் விஜய்க்கு வாக்களிக்கணும் அப்படின்றத அவர் ஸ்ட்ராங் பண்ணிகிட்ருக்காரா. அவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றது திமுக விசஸ் தாவேகா அப்படின்னு களம் இருக்குது அப்படின்றாரு. அதை கூர்மைப்படுத்துவதற்காக திமுக அட்டாக்கை ஒவ்வொரு ஸ்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அதே நேரத்தில் அதிமுகவை
ஒரு முறை மட்டும்தான் விமர்சிச்சிருக்காரு. அதிமுக விரும்பாத கூட்டணி அமைச்சிருக்கு, அதிமுக வந்து அந்த தொண்டர்களுடைய மனநிலை என்னன்றது எனக்கு தெரியும், அவங்க ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட் டோன் விமர்சனம் ப்ளஸ் அதிமுகவுடைய முன்னோடிகளான எம்ஜிஆருடைய படங்களை அவர் பயன்படுத்துகிறாரு. ஸோ விஜய் திமுகவுக்கு மாற்று அப்படின்றத கட்டமைக்க தன்னுடைய பிரச்சாரத்தை பயன்படுத்துகிறாரா, அந்த கட்டமைப்பு உதவுமா அப்படின்ற கேள்விகளும் அரசியல் அரங்கத்தில் தொடர்ந்து எழும்பி வருகிறது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.